சமையல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. நேற்று வீடியோ போட்டேன் வந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க ட்ராவலு. சமையல் ரெடி ஆகிட்டு இருக்கு. வாங்க இன்றைக்கி தான் சமையல் வீடியோலாம் பார்க்க போகிறோம். இங்கிட்டு தலை வந்துட்டு கறியெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன கறின்னு கேட்டிங்கன்னா மாட்டுக்கறி தான், எப்போதுமே பீஃப் தான். ஓகேங்களா, எல்லாருமே அழகாக வெட்டி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைஸு எல்லாம் ஊற வச்சாச்சு. ஊற வச்சு எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இங்கிட்டு அவ்வளோதாங்க. இங்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு ஒரு ஆள் இந்த சைடு சமைக்குது, அங்கிட்டு ஒரு ஆள் சமைக்குது, வேறு ஆள் தாங்க செம்மையாக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சமையல்னு கேட்டிங்கன்னா நெய்ச்சோறு. நெய்ச்சோறு யார் யார் சாப்பிட்ருக்கீங்க? நம்ம ஊரில் எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். சில பேர்கள் தெரியாது. இன்றைக்கி நெய்ச்சோறு தாங்க சமைச்சு சாப்பிட போகிறோம். அதுக்கான எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு இதில் தான் ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டாங்களா, இப்போ அரிசி எடுத்து போடுவாங்க. அரிசி இட்லி இதெல்லாம் போட்டு ஏன்னா அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அப்போ அது வீடியோ எடுக்கலை. சமையல்லாம் ரெடி ஆகிட்டு சாப்பாடு எடுத்து போட்டாச்சு. அப்படியே அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த நெய்ச்சோரோட ஸ்மெல்லு ஓகேங்களா, வேறு லெவலில் செஞ்சு வச்சுருந்தாப்புல. யாருன்னு கேட்டிங்கன்னா கூலான தான் பண்ணி வச்சுருந்தாரு. செம்மையாக இருந்துச்சு. எல்லாத்தையும் அப்படியே சாணல் மாதிரி கொட்டிடாச்சு. கொட்டிட்டு இடம் பத்தலை, அதனால் எனக்கு பிளேட்டில் கொடுத்துட்டாங்க வேறு. என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் சாப்பாடு அதில் எடுத்து போட்டுட்டு நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இது மீனானம் அவருக்கு மட்டும் தனியாக கிரேவி எடுத்து வச்சுருக்காரு. யாருன்னு கேட்டோன்னா தலை தான். அவருக்கு யாருக்குமே கொடுக்க மாட்டார். எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு மட்டும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்குலாம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி கொடுத்தாரு. செம்ம என்ஜாய் தாங்க. இது மாதிரி சாப்பிட வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட. அதுவும் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சாப்பிடலாம் செம்ம ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். யாருக்கும் எப்படி சொல்கிறதுன்னா அந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஊரில் உள்ளவங்கலாம் ஒன்றா மீட் பண்ணும் போதுட்டு அது ஒரு ஹாப்பினஸ் தான். இல்லைனா தனியாக போய் இருந்தோன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், நம்ம ஊருக்காரங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போது செம்ம டென்ஷனாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ பாருங்கள் வீடியோலாம் வேறு லெவல் தான். இப்போ எனக்கு தட்டில் போட்டு கொடுப்பாங்க, அதையும் சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பாருங்கள் அள்ளி ஊற்றுறாங்களா, அந்த பிளேட்டில் இருக்க தான் எனக்கு சாப்பாடு. கொஞ்சோண்டு தருவாங்கன்னு பார்த்தோன்னா நிறைய அள்ளி வச்சுட்டாங்க. என்னால் சாப்பிட கூட முடியலைங்க. அந்தளவுக்கு இருந்துச்சு. செம்ம ஒரு டேஸ்ட்டு தான், வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? இங்கே பாருங்கள், ஒரு தட்டு நிறைய கொடுத்துட்டாங்க. என்னால் சாப்பிட முடியலை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலை கொஞ்சோண்டு மீன் வேறு எடுத்து வச்சுருக்காப்புல. நமக்கு என்ன பண்ணுறது, எடுத்து சாப்பிட வேண்டியதான். சரி வாங்க கைஸ், எல்லாத்தையும் சாப்பிட்றோம் ஓகேங்களா. நீங்களும் இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? அப்படி சாப்பிட்லான்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நேராக எங்கள் ரூமுக்கு வாங்க. வந்தானு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை மதிய டயத்தில் இதே மாதிரி சாப்பாடு வேறு லெவலாக இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சாப்பாடாக இருக்கும், விதவிதமாக செய்வோம். இன்றைக்கி பிரியாணி, நெய்ச்சோறு இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை கிராண்டாக இருக்கும். இந்த ரூமில் மட்டும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து செஞ்சு சாப்பிடுவோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது மட்டும் இல்லை, வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.